பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட 20 லட்சம் முட்டைகள் விநியோகம் ஆரம்பம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கான நஷ்டஈடு. தீயணைக்க முன் பணம் கேட்ட விவகாரம் விசாரணை மேற்கொள்ளப்படும், ஆணையாளர் ஜெயசீலன். மதுரையில் 7.3 கிலோமீட்டர் உயர்மட்ட பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்கான தேர்தலில் முக்கியமான 3 அமைப்புகளில் தோல்வியடைந்த ரஷ்யா. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தனது ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் ஈஸ்டர் பண்டிகை நம்பிக்கை, விடுதலை மற்றும் இருள் மற்றும் விரக்தியை நீக்குதல் ஆகிய செய்திகளை சிந்தித்து பார்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதயங்களில் உள்ள இருளை அகற்றி உலகிற்கு நம்பிக்கை கொண்டு வரும் கிறிஸ்துவின் வல்லமையை உலகிற்கு பறைசாற்றும் நாள் என ஜனாதிபதி தனது ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடுகின்றார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் வலியை தாம் நன்கு அறிவதாகவும் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு தேவையான பின்னணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பேருந்து கட்டணத்தை விட குறைவான கட்டணம் வசூலிக்கும் ரயில் சேவையினூடாக பயண வசதி பெறும் பயணிகள் அவ்வாறு செய்தால் திணைக்களத்தின் வருமானம் மேலும் குறைவடையும் என திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து பயணச்சீட்டு இன்றி ரயில்களில் பயணிக்கும் பயணிகளிடம் அறவிடப்படும் அபராத தொகையை அதிகரிப்பது தொடர்பில் ரயில்வே திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது இவ்வழியாக பயணிக்கும் பயணியிடம் 2 மடங்கு கட்டணமும் 3000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. எவ்வாறாக இருப்பினும் அபராத தொகை 5000 முதல் 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும் என ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி மேலும் குறிப்பிட்டார். டிக்கெட் பரிசோதகர்கள் இல்லாமையினால் ரயிலில் பணம் செலுத்தாத பயணிகளை சோதனை செய்யும் பணியும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாதிரி பரிசோதனையின் பின்னர் சந்தைக்கு வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட 20 லட்சம் முட்டைகள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாரிய பேக்கரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கு விநியோகிப்பதற்கு முட்டைகளை எடுத்து செல்வதற்காக முத்துராஜவெளி முனையத்துக்கு வந்த லொரிகள் விநியோகத்தை ஆரம்பிப்பதற்காக புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை ஏற்றிச் சென்று கப்பலில் உள்ள முட்டைகளின் மாதிரி எடுக்கும் பணி ஆரம்பமாகியுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஹேமலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார். இதன்படி பெறப்பட்ட மாதிரிகள் பொருளை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பேராதனை கால்நடை மருத்துவ அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கான நஷ்ட ஈட்டின் 4வது கட்டத்தினை தமிழ் சிங்கள புதுவருட பிறப்புக்கு முன்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சரின் தொடர்ச்சியான முயற்சியினால் குறித்த கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட கடற்றொழில் சார்ந்த மக்களுக்கான 4வது நஷ்டஈட்டு தொகையாக சுமார் 15,149 லட்சம் ரூபாய் கடற்றொழில் அமைச்சுக்கு கிடைத்துள்ள நிலையில் அவற்றை உடனடியாக பயனாளிகளுக்கு வழங்கி வைப்பதற்கான ஆலோசனைகளும் கடற்றொழில் அமைச்சரினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 4ஆம் கட்ட நஷ்டஈட்டினை பெற்றுக்கொள்வோர் தொடர்பான விவரங்கள் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் அதிகாரிகள் ஊடாக சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதுடன் காசோலைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளையும் கடற்றொழில் அமைச்சு மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 3 கட்டங்களாக கிடைத்திருந்த நஷ்டஈட்டு தொகை பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு மாத்திரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் தற்போது கிடைத்துள்ள 4வது கட்ட நஷ்டஈட்டினை கடலுணவு வியாபாரிகள், கருவாடு உற்பத்தியாளர்கள் போன்ற கடற்றொழில் சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பகிர்ந்தளிக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் நகர பகுதியில் தீயணைப்புக்காக பணம் செலுத்தினால் மட்டும் வர முடியும் என யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என யாழ் மாநகர ஆணையாளர் ஜெயசீலன் தெரிவித்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நேற்று சனிக்கிழமை யாழ் சுண்டுக்குளி பகுதியில் தீ அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது. தீ அணைப்பதற்கு யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்ட நிலையில் பணம் கட்டினால் வர முடியும் என உத்தியோகத்தர் ஒருவரால் தெரிவிக்கப்பட்டதாக எழுந்த கருத்து தொடர்பில் ஆணையாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாநகர சபையின் தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து கட்டண அறவீடு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிலையில் முற்பணம் கட்ட தேவையில்லை. இவ்வாறான நிலையில் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் தவறான கருத்தை கூறியதாக எனக்கும் தகவல் கிடைத்தது. ஆகவே குறித்த உத்தியோகத்தர் பதிலளித்த விதம் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவக்கிரி பகுதியில் வைத்து குப்புளான் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் 1 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது கஞ்சாவினை விற்பனை செய்த 28 வயதுடைய பெண் ஒருவர் புன்னாலை கட்டுவன் பகுதியில் வைத்து 157 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை காங்கேசன்துறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிப்புள்ள பகுதியில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வீதியால் கேரளில் சென்று கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் அவரை வழிமறித்து கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் இளவாலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் இளவாலை போலீஸ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சத்திர சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் மயக்க மருந்து ஒன்றை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ள மருத்துவ வழங்கல் பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்திய கடனுதவியின் கீழ் இந்திய மருத்துவ நிறுவனம் ஒன்றினால் இந்த மயக்க மருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி 3 பிரிவுகள் தற்காலிகமாக பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கடனுதவியின் கீழ் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் மருந்துகள் இலங்கையில் அதனுடைய தரத்தை பரிசோதிக்கும் திறன் கொண்டவையாக இல்லாமையினால் பிற நாடுகளில் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக வழங்கப்பட்ட சான்றிதழை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.